தெரியுமா என்ன இங்கிலீஷ்ல ஆமாங்க உலகம் 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 தனலோகம் தமலோகம் தமலோகம் அது கூட கவனம் இருக்கும் வாயில ஜீவன் வாக்கட்டும் தமலோக ஈராளபதி நாங்க உங்களுக்கு போட்டுபடியாகிய எமது உயர் மண்ணாதி மன்னர்கள் கண்டு வயது நிற்க எமது உயிரோர் சதா சந்தே எப்பேற்பட்டவர் மகா ஆசக்தம் என் தந்தை பிரிகிரத்ன மன்னன் பிரிகிரத்னன் சரி சரி சரிங்க அப்படி தெளிவா சுத்தம் நின்னு சொல்றதே ஆமாங்க ஆமாங்க லைனுக்கு பாருங்க எதை தான் சொல்லுங்க சரி சொல்லுப்ப அதுதான் எதை கட் பண்ணி பிரிப்பனியா बोले ஒற்பனி நற்பனி என் தந்தை யாரு உங்களுக்கு தான் தெரியும் பிரிகிரத்னன் பிரிகிரத்னன் ஓ பிரிகிரத்னன் சரி 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 சரிங்க இருவருக்கும் நான் மகனாக பிறந்தேன் என் பெயரோ சராசந்தன் சரி 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 அப்படி சராசந்தனாக இருந்தாலும் டேய் நான் எந்த நாட்டை ஆண்டேன் என் தந்தையார் ஆளக்கூடிய நாடு எது தெரியுமா
நான் எப்படி பிறந்தேன்? எப்படி பிறந்தீங்க? என் தந்தையார் ஆண்ட நாடு மகத தேசம். மகத தேசம். ஆமா. சரி சரி சரி. மகத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தை பிரிவினத்திற்கு நற்பணி பொற்பணி என்று 2 பெண்களை திருமணத்தை செய்து பிள்ளை இல்லாத காரணத்தால் புத்திரகாம்சி யாகத்தை செய்து பார்த்தாராம். அப்பையும் குழந்தை வரம் என் தந்தை கிடைக்கவில்லை. ஆமா. அதன் பிறகு என் தந்தையாராகப்பட்டவர் கானகத்தை சென்றார். கானகத்திலே சண்டையற்ற கபுசகர் மாமுனிவர் தவத்திலே சிறந்தவர் பார்த்தார். அவரை பார்த்தவுடனே என் தந்தையார் வேண்டியமான உபசரணத்தை செய்தாராம். அப்படி உபசரணத்தை செய்தவுடனே குழந்தாய் வாழ்வாய் என்று வாழ்த்தினாராம். அப்பா வாழ்த்தியது வரவில்லை. குழந்தாய் என்று சொன்னையே உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று சொன்னாராம். எந்த குழந்தாய் என்று சொன்னாயோ அந்த குழந்தை வரம் இல்லாதனாலதான் இக்கதிக்கு ஆளாகி கொண்டிருக்கிறேன். அப்பொழுதே அதே இடத்தில் அமர்ந்தாராம் மாமுனிவர். அப்படி அமர்ந்துள்ள மாமரம் மாமரத்தடியிலே அமர்ந்து தபாபலத்தை செய்தாராம். அப்படி தபாபலத்தை செய்யக்குள்ள மேலே இருந்து மாங்கனியாகப்பட்டது மாமுனிவர் கையிலே அருந்து விழுந்ததாம். ஐயா இதோ இந்த மாங்கனியை இதுதான் உனக்கு குழந்தை. அதனால் இந்த மாங்கனியை கொண்டு போய் உன் மனைவியிட கொடு குழந்தை பிறக்கும் அப்படி என்று சொன்னாராம். அப்படி என்று சொல்ல என் தந்தையாகப்பட்ட பிரித்திவமேனு என்ன செய்தார்? கொண்டு வந்து 2 மனைவியை திருமணம் செய்யக்குள்ள என் தாத்தனிடத்திலே என் தந்தையார் சொன்னாராம், 2 பெண்களையும் தார். 2 பெண்களுக்கும் ஏதொரு குறைபாடும் இல்லாமல் எதை கொடுத்தாலும் சரிபாதியாக கொடுத்து நான் மனைவி இருவரையும் மணந்து கொள்வேன் அப்படி என்று சொல்ல அதே போல மாமனிவர் கொடுத்த மாங்கனியை இருவருக்கும் தர வேண்டும் என்று மாங்கனியை சரிபாதியாக அறுத்து என் தாயிடத்திலே கொடுத்தாராம். அப்படி தாயிடத்திலே கொடுக்க மாமனிவர் கொடுத்த மாங்கனியால் என் தாய் இருவர்களும் கர்ப்பமானார். கர்ப்பவதியானார். அப்பொழுது என் தந்தையார் குழந்தை இல்லாத மன்னன் உடனே என் தாய் இருவர்களும் கர்ப்பவதியான உடனே நாட்டிலே என் தந்தைக்கு சிறு சிறப்பும்
சொல்லும் பெறுகிறார். சரி. அப்படி பெற்று என் தாய் இருவர்களுக்கும் ஒரு நாள் தினத்திலே பிரசவலி. அப்படி பிரசவலி ஏற்பட்டவுடனே மருத்துவசியில் அழைத்து வந்து அன்பா என் தாய் இருவர்களுக்கும் குழந்தை பிறந்தது. எப்படி பிறந்தது அன்பா? ஒரு தாய்க்கு ஒரு கால், ஒரு கண், ஒரு கை சரி பாதியாக ஒருவரம் ஒரு தாய்க்கும் ஒருவரம் மற்றொரு தாய்க்கும் ஜனித்தேனா பார்த்தார்கள். இவ்வளவு நாட்களாக புத்திரபாக்கியம் இல்லாத இன்று தவற்புதலாக நாம பெற்றெடுத்து இப்பேற்பட்ட பிள்ளையை நம்ம வளர்த்த இயலாத போய்விட்டது. அப்படி என்று அதே மருத்துவசியிடம் இந்த குழந்தை ஆகாது, இதை கொண்டு போய் அரண்மனைக்கு அந்த வரத்தில் வெளியில் வீசி விட்டு வா அப்படி என்று சொல்ல மருத்துவசியாகப்பட்டவர் இரு பிறவி குழந்தையும் கொண்டு போய் வெளியே வீசி விட்டு வந்தார்களா? அப்பொழுது அங்கே சரா என்ற ராஜதி, எப்படி பகலிலே ராசதி, இரவிலே ஒரு அழகிய பெண் போல தோற்றமுடையவளாம். அப்ப அழகிய பெண் போல் தோற்றமுடையவள் ஒரு கூடை எடுத்து வருகிறார். வந்தவுடனே அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து அந்த கூடையிலே எடுத்துக்கொண்டு சென்று விடிந்தால் அதை வைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பாளாம். அப்பேற்பட்ட ராஜதி பார்த்தால் இந்த இரண்டு பிளவையாக இருந்த குழந்தையை பார்த்தவனே ஆஹா இது என்ன அதிசயமா இருக்கும். அப்படி என்று இரு கரங்களிலும் தூக்கி இரண்டு குழந்தைகளையும் கொண்டு வந்து கிட்ட சேர்த்தினாராம். அப்படி கிட்ட சேர்த்த பொழுது இரு உடலாக இருந்தது ஒரே உருவமாக மாறியது. மாறிய உடனே மகத தேசத்திலே எங்கு கேட்காத குரல், எங்கு ஒலிக்காத ஓசை, நான் குழந்தை ஒருவனா ஒட்டி கொண்டதும் அந்த மகத தேசத்துக்கே அலறுபடியாக ஒரே அழகு சத்தமாக கேட்டுதான். அப்ப அங்கே உள்ள குடிபடை மக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஓடி வரும் பொழுது மன்னரும் ஓடி வந்தாராம். அப்படி ஓடி வந்தவொடனே இந்த அழகிய பெண்ணாக தோன்ற சரா என்ற சர்வாதேவியிடத்திலே இருந்த குழந்தையை ஐயா இரு குழந்தையாக இருந்ததை ஒன்றாக இணைந்து விட்டது, அதனால் இது நீ பெற்ற குழந்தைதான் அப்படி என்று சொல்லி அந்த என் தந்தையிடத்திலே குழந்தை கொடுத்தாராம். அப்படி கொடுத்தவுடனே என் தந்தையாராகப்பட்டவர் ஆஹா சரா தேவினால் இரு உடலும் உடம்பாக பாரிது, ஒரு உடம்பாக ஒற்றுமையாக சேர்ந்து விட்டது. அதனால் அந்த சராதேவியினுடைய பெயர் இருக்க வேண்டும். அப்படி என்று எனக்கு சராசந்தன் என்று பெயர் வைத்தார். அப்படி சராசந்தன் என்று பெயர் படைத்து நாட்டிலே நாட்டு மக்களுக்கும் நாட்டிலே இருக்கக்கூடிய குடிமக்கள் மக்களுக்கும் வந்தவருக்கு இல்லை இங்காமல் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்படி கொடுத்து விட்டு ஒரு நாள் தினத்திலே என் தந்தையாகப்பட்ட பிரியரத்ன மன்னன் எனக்கு நாட்டை முடிசூட்டி விட்டு என் தந்தையும் தாயும் தெய்வபதி சேர்ந்தார். அப்படி சேர்ந்தவுடனே இந்த சராதேவியாகப்பட்ட என்னை எடுத்து உருவாக்கினாலே ஒன்றாக சேர்த்தினாலே அந்த சராதேவிக்கு நான் மன்னரை பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுக்க வேண்டும். 100 மன்னர்களை கொண்டு வந்து பலி கொடுத்து விட்டார். சராதேவியாகப்பட்டவர் எனக்கு வேண்டியமான வரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் இதன் வருடம் எத்தனை மன்னர்களை அடைத்து வைத்திருக்கிறேன், ஆனா உன்னை போல கோலை இல்லை. 86 மன்னர்களை கொண்டு வந்து என் மகத தேசத்திலே அடக்கியிருக்கிறேன். ஆனால் எப்படி அடக்கியிருக்கிறேன், நான் ஒரு நாட்டு மன்னரிடத்திலே சண்டை செய்வேன். அப்படி சண்டை செய்துள்ள என்னிடத்தில் வெற்றி பெற்று விட்டால் விட்டு விடுவேன், தோல்வி பெற்ற மன்னர்களை மட்டும் நான் அடக்கி வைத்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு இன்னும் ஒரு எதிரி இருக்கிறான். எப்படி? இன்னும் ஒரு சரியான எதிரி. அஸ்மதி பரதி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை பெற்றெடுத்தேன். 2 பெண்களை பெற்றெடுத்து கம்சனாகப்பட்ட ராஜ கம்சனுக்கு திருமணத்தை செய்து கொடுத்தேன். அப்படி திருமணத்தை செய்து கொடுத்து ராஜ கம்சனாகப்பட்டவர் அந்த கண்ணன் இருக்கிறானே,
அந்த கண்ணனால் என் மருமகன் மாண்டு விட்டான். மாண்டவுடனே என் மக்கமால் இருவர்களும் மூளை முக்காடிட்டு அழுது கொண்டு வந்தார். அப்படி அழுது கொண்டு வந்தவுடனே பார்த்தேன் நம்ம பிள்ளைகளை உண்டதனமாக பண்ணிவிட்டானே, அந்த கண்ணனை விடுவதா என்று என் கையிலே உள்ள கதயத்தை எடுத்து என் மாலை உச்சியிலே நின்று 96 முறை சுத்தி எரிந்து விட்டு எங்கே போய் விழுந்தது? துவாரகை. அங்கே போய் விழுந்தது. உளுந்தவுடனே துவாரையில் உளுந்தவுடனே குடிபடை மக்கள் எல்லாம் அந்த கண்ணனிடத்திலே தாயமாகப்பட்டது, நம்மளை சண்டைக்கு அளவில் போல் வந்து விழுந்திருக்கிறே சுவாமி என்று சொல்ல, கண்ணனாகப்பட்டவன் என்னிடத்தில் சண்டைக்கு வந்தான்டா. என்னிடத்தில் சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்தவுடனே கதை எடுத்து போர் புரிந்தேன். அப்படி போர் புரிந்து இதுவரையிலும் என்னிடத்திலே அந்த கண்ணன் ஒருவன் மட்டும் 18 முறை, எத்தனை? 18 முறை என்னிடத்திலே தோல்வி பெற்று பொறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டே இருக்கிறான். சரியா? அதனால் அப்படி இருந்தாலும் ஆனால் என்னுடைய குணத்திலே ஜப முனிவர்கள், எப்படி முனிவர்கள் என்னுடைய நாட்டுக்கு வந்தால் முனிவர்களை உபசரிப்பது என்னுடைய வேலை. முனிவர்கள் யாரா இருந்தாலும் தக்க பணிவிடையை செய்து அவருக்கு போதுங்கப்பட்ட அன்னதானத்தை புசிக்கின்ற பதார்த்தத்தை கொடுத்து அவரை வரவேற்பேன். அதனால் என்னை தேடி நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பார். அதனால் அப்பேற்பட்ட சகல முனிவர்களையும் நான் வரவேற்கிறது என்னுடைய வேலை. யாராவது வந்தால் சொல்லிவிடு.